பெற்றான். 17 முறை களத்தில் நின்றான், எழுந்தான், விழுந்தான். 17 முறை தொடர்ந்து தோல்விகளை சந்தித்ததற்கு பிறகு கூட அச்சப்படாமல் அடுத்த அடியை எடுத்து வைத்தான். 18வது முறை அந்த மண் குடிசையில் பிறந்த சிறுவன் என்னானான் தெரியுமா? அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையின் அதிபராக முடிசூட்டப்பட்டான். அவன் பெயர்தான் ஆபிரகாம். இந்த பெயர் சூட்டியதற்கு எத்தனை அன்னைகளை நீங்கள் தயார் செய்ய போகிறீர்கள்? 2001 165 மாணவர்களோடு தொடம் இன்றைக்கு 6000 கொள்ளிடமாக வளர்ந்து நிற்கிறது. என்னை உலகத்தின் 8வது அதிசயமாக வல்லவா அன்னை கலைக்கல்லூரி இப்பொழுது எழுந்து நிற்கிறது. நீங்கள் நிறைய தேடுங்கள். நான் கல்லூரியில் படித்ததை விட வெளியில் தேடியது அதிகம். சசிகுமார் பட்டம் பெற்றவனா, சமுத்திரக்கனி பட்டம் பெற்றவனா, உலகத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தான் சார்ந்த சமூகத்தினுடைய பலமும் பலவீனமும் அவர்களுக்கு பாடம். இதை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் ஒரு ஊடகத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். நாம் வாழுகிற காலத்தில் அவர்கள் இன்றைக்கு வரலாறு படைக்கிறார்கள். உங்களால் ஏன் முடியாது? நீங்களும் அதை செய்யுங்கள். நிறைய தேடுங்கள், கடுமையாக உழையுங்கள். லிட்டில் ஹோப் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு பேரே லிட்டில் ஹோப். அமெரிக்காவினுடைய அதிபராக கொடிகட்டி பிறந்தவன், அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த ஆபிரகாம் ஜான் கென்னடி அந்த லிட்டில் ஹோப் என்கிற கிராமத்துக்கு வருகிறார். ஒரு 6 வயது சிறுவன் அவரை கைகுலிக்க வரவேற்கிறார். 6 வயது சிறுவனிடத்திலே ஜான் கென்னடி கேட்டார், எதிர்காலத்தில் நீ என்னாக போகிறாய் என்று. அவன் சொன்னான், எதிர்காலத்தில் என்னாக போகிறாய் என்றா கேட்கிறீர்கள்? நீ இருக்கிற இடத்தில் வந்து உட்கார வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன் என்றார். அந்த 6 வயது சிறுவனுடைய பெயர் தான் பில் கிளின்டன். காலம் தோல் உரிக்கிறது, அவனும் அதே வெள்ளை மாளிகையில் வந்து உட்காருகிறான். அப்படி கனவு காணுங்கள். அதைத்தான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்றார். நமக்கு கெட்ட கெட்ட கனவாக வருகிறது, நல்ல கனவாக காணுங்கள். அப்துல் கலாம் நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் சொன்னான், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் புதையல்? பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு? என் சிகரத்தை, என் புதையலை, என் அமைதிக்கான தீவை நான் தேடி கண்டடைவதற்கான வல்லமையை காலமே எனக்கு நீ வழங்கு என்று ஒரு கவிதையை நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு பதிவு செய்தார்கள். நான் பிள்ளை செல்வங்களை தேடுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். உங்கள் சிறகுகளை அந்த சிகரங்களை நோக்கி நீங்கள் அசையுங்கள். உலகம் உங்களுக்கு வசப்படும். எந்த கட்டத்திலும் இந்த நாட்டில் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய மாண்பை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். நாஞ்சில் சம்பத்தி இதோ உபதேசம் செய்வதற்கு வரவில்லை. வன்முறை கலாச்சாரம், சாதி கலாச்சாரம், ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே இன்றைக்கு பாழ்பட்டு போய் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு அடித்தளத்தின் மீது அறிவிக்கப்படாத யுத்தத்தை அசுரர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்லுகிறேன், உங்கள் இயல்பை, உங்கள் நல்ல பண்பை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ஒழுக்கம் தான் முக்கியம். நான் 7200 மேடைகளுக்கு மேல பேசியவன். நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது நாடு தழுவிய பேச்சு போட்டியில் 40 தங்கப்பதக்கங்களை பெற்ற முதல் மாணவன் நான். உங்கள் முன்னால் வந்து இருக்கிற தகுதி எனக்கு வாய்த்திருக்கிறது என்றால் நான் ஒழுக்கம் என்று சொல்லுவதை நான் உயிருக்கு நினைவாக நினைத்து ஓம்புகிறேன். இன்றைக்கு அதை நீங்களும் பின்பற்றணும். அது ஒரு நாள் நமக்கு வெற்றியை தரும். ஷாமுல் ஷபீரான் ஒரு வயசான பெரியவர் இருந்தார். போலந்து நாட்டில் போல்ஷ்விக் கிராமத்தில் அவர் இருக்கிறார். அவர் காலையில் வாக்கிங் வருவார். அவர் வாக்கிங் வருகிற பொழுது எதிரில் வருகிற யாராக இருந்தாலும், கபீர் குட் மார்னிங், ஹுமைன் குட் மார்னிங்,